துர்க்கையம்மன் ஆலயம் என்றாலே அங்கு சண்டி ஹோமம் பிரசித்தி பெற்ற பூஜைகளில் ஒன்றாகும். அவ்வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி 3ஆம் தேதி வரை பத்துமலை ஸ்ரீ மகா துர்க்கையம்மன் ஆலயத்தில் இந்த ஸ்ரீ மகா சண்டி ஹோமம் 3 நாட்களுக்கு விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதுகுறித்து கோலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தானுஸ்ரீ ஆர் நடராஜா கூறியதாவது: ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்துக்குட்பட்டிருக்கின்ற பத்துமலை திருத்தல வளாகத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ துர்க்கையம்மன் கோயிலினுடைய கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு சிறப்பான முறை நடைபெற்றது. இந்த ஆண்டு துர்க்கையம்மன் கோயிலில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1, 2, 3 தேதிகளில் மகா சண்டி ஹோமம் நடைபெற இருக்கின்றது. துர்க்கை கோயில் என்றால் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சண்டி ஹோமம் தான் பிரபலமாக விளங்கும். அந்த வகையில் கும்பாபிஷேகம் முடிவுற்று 48 நாள் பூர்த்தி விழாவென்று ஒரு சண்டி ஹோமம் நடைபெற்றது. அதன் பிறகு இப்பொழுதுதான் இந்த மகா சண்டி ஹோமம் நடைபெறுகின்றது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை காலை மற்றும் மாலை பூஜைகள் நடைபெறும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சண்டி ஹோமம் சிறப்பான முறையில் நடைபெறும். அதில் பொதுமக்கள் எல்லோரும், பக்தர்கள், அன்பர்கள், இந்த கோயிலுக்கு அதிகமாக வருகின்றவர்கள் தவறாத வருகை தந்து இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு விநாயகர் பூஜை நடைபெறும். 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் விநாயகர் பூஜை. அதன் பிறகு கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் எல்லாம் நடைபெறும். மாலை அதேபோல் அந்த சண்டி ஹோமத்திற்கு வேண்டிய பூர்வாங்க பூஜை நடைபெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து எல்லா பூஜைகளும் நடைபெற்று சண்டி ஹோமம் மிக சிறப்பான முறையில் எல்லா பூஜைகளும் நடைபெற்று தீபாராதனை, ஸ்ரீ மகா துர்க்கையம்மனுக்கு மகா அபிஷேகம், விசேஷ பூஜை, விசேஷ தீபாராதனை எல்லாம் நடைபெறும். இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற பக்தர்கள் அந்த சண்டி ஹோமத்திலே போடுகின்ற பொருட்களை நீங்கள் கொண்டு வந்து நீங்களும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது நம்முடைய பத்துமலையிலே சிறப்பான முறையிலே நடைபெறுகின்ற இந்த பூஜை. இந்த பூஜையை நீங்கள் அனைவரும் தவறாது மீண்டும் மீண்டும் இந்த பத்துமலை திருத்தலம் இன்று பிரபலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கின்ற இந்த துர்க்கையம்மன் கோயிலில் இந்த நடைபெறுகின்ற இந்த சண்டி ஹோமத்தில் நீங்கள் எல்லோரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.